அரசு சமையல். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தாங்க. இன்னைக்கு ஒரு பூரியும் பூரிக்கு ஒரு உருளைக்கிழங்கு போட்டு ஒரு மசாலா தான் பண்ண போறேன். இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேக்குறீங்களா? நிறைய பேருக்கு வந்து புசு புசுன்னு பூரி வரணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லைங்களா? அந்த புசு புசுன்னு பூரி வர்றதுக்கு சும்மா ஒரு சில டிப்ஸ் தாங்க, வேற எதுவும் இல்லை. ஹோட்டல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா புசுன்னு உப்பி எழும்பி இருக்கும், பூரி பார்க்கும்போதே நல்லா இருக்கும். அந்த மாதிரி நம்ம சாதாரண வீட்லயுமே செய்யலாங்க. அதே மாதிரி ஹோட்டல்ல பூரிக்கு வைக்கிற மசாலும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம ஹோட்டல் டைப்ல தான் பூரியும் மசாலும் செய்ய போகிறோம். நம்ம பூரி சுட்டு வச்சா ரொம்ப நேரம் இந்த மாதிரி புஷ்ஷுன்னு உப்பலாகவே இருக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன டிப்ஸ் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். அதே மாதிரி இந்த மசாலுக்கும் சின்ன சின்ன டிப்ஸ் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோங்க. பூரி மசால் செய்கிறதுக்கு இப்போ உருளைக்கிழங்கு தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு குக்கரில் சேர்த்து தண்ணி ஊற்றி இப்போ ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்க போகிறோங்க. அப்போ தான் நல்லா வேகும். கிழங்கு வேகிறதுக்குள்ளே நம்ம பூரி மாவு பிசைஞ்சிடலாங்க. எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் அரைச்சி கொடுப்போங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சுங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை ரவா இதுலேயே சேர்த்துக்கிறோம். அப்புறம் கொஞ்சமாக சர்க்கரை சேர்க்குறோங்க. சர்க்கரை வந்து ரொம்ப குறைவான அளவு சேர்த்தா போதும். அப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு எண்ணெய் எல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க, தண்ணி மட்டும்தான் விட்டு நான் பிசைய போகிறேன். இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. பூரிக்கு தேவையான எல்லாமே சேர்த்து இப்போ ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. நம்ம சப்பாத்திக்கு கொஞ்சம் சாஃப்டாக பிசைவோம், ஆனால் பூரிக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்குங்க. அதனால் நான் கொஞ்சம் கெட்டியாக தான் பிசைஞ்சிருக்கேன். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நம்ம ரெஸ்ட்டு விட்டுட்டு இப்போ பூரி மசால் ரெடி பண்ணிடலாங்க. 10 நிமிஷம் ஊறினா போதுங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு பாருங்கள், நல்லா வெந்ததை தோல் உரித்து வச்சுட்டு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை அரைச்சி கொஞ்சம் மாவு தான் நம்ம அதில் சேர்க்க போகிறோம். பூரி மசாலுக்கு பெரிய வெங்காயம்லாம் கொஞ்சம் தாராளமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி நீட்ட வாக்கில் நறுக்கி வச்சுக்கணும். பச்சை மிளகாய், அரை தக்காளி, கருவேப்பிலை. இப்போ பொட்டுக்கடலையே அரைச்சிக்க போகிறோங்க. பொட்டுக்கடலையே பாருங்கள், நான் நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டேங்க. கடலை மாவு கூட கரைச்சி சேர்க்கலாம், ஆனால் இந்த பொட்டுக்கடலை மாவு கரைச்சி சேர்க்குறதால பூரி மசால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பொட்டுக்கடலை கரைச்சது அப்படியே இருக்கட்டுங்க. உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி நல்லா கையிலேயே வந்து உதிர்த்து விட்டுக்கலாம். ரொம்ப தூளாக உதிர்க்காமல் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்கிற மாதிரி உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நம்ம உதிர்த்து விட்டுக்கலாங்க. இப்போ உருளைக்கிழங்கும் ரெடியாக இருக்குது, பொட்டுக்கடலை மாவு கலவையும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பூரி மசால் தாளிச்சிடலாங்க. பூரி மசால் தாளிக்கிறதுக்கு ஒரு வாணலியில் கடலெண்ணெய் விட்டுக்கிட்டேங்க. கொஞ்சம் வெங்காயம் ஜாஸ்தியாக இருக்கிறனால ஆயிலும் அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கிட்டேன். கடுகு, கடலைப்பருப்பு சேர்த்தாச்சுங்க. கடலைப்பருப்பு நல்லா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன், ஆனால் உளுத்தம்பருப்பு ரொம்ப குறைவாக தான் சேர்த்துக்கிட்டேங்க. 1 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ இது லேசாக செவந்து வந்தோடனே நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாயெல்லாம் நமக்கு காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயமும் இதில் சேர்த்துடலாம். பூரி மசாலுக்கெல்லாம் இந்த மாதிரி நீல வாக்கில் பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்தா தான் நல்லாயிருக்குங்க. பெரிய வெங்காயம் இந்த மாதிரி போட்டுட்டு கண்ணாடி பதம் வதங்கினா போதுங்க. ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம் பெரிய வெங்காயம். அதே மாதிரி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பெரிய வெங்காயத்தை வதக்கணுங்க. பெரிய வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே இஞ்சி துருவல் சேர்த்துடலாங்க. வெங்காயத்தை அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்காமல் கொஞ்சம் பொறுமையாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கண்ணாடி பதம் வதக்கி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கேரட் துருவல் சேர்த்துக்கலாம். கேரட் துருவல் உங்களோட ஆப்ஷன் தான், விருப்பப்பட்டால் சேர்க்கலாங்க. அதே மாதிரி விதை எடுத்து தக்காளி கொஞ்சமாக சேர்க்குறேன். ஏன்னா தக்காளி ஜாஸ்தியாக சேர்த்தோம் அப்படின்னா இதில் வந்து புளிப்பு இறங்கிடும். புளிப்பு வந்து மசாலுக்கு தேவையில்லாதது. அதனால் ஒரு அரை தக்காளி போல் சேர்த்துருக்கேங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம உதிர்த்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் சேர்த்தாச்சுங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம பொட்டுக்கடலை மாவு கரைச்சி வச்சோம் இல்லைங்களா, இப்போ அதை நான் சேர்த்துட்றேன். இதை சேர்த்தும் போது நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். அதனால் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நம்ம பொட்டுக்கடலை மாவோ கடலை மாவோ சேர்த்தோன்னா பாருங்கள் கொஞ்சம் கெட்டிப்படுற மாதிரி வந்துடும். அதனால் தேவைக்கு பார்த்துட்டு தண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பூரி மசாலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு உங்களுக்கு திக்னஸ் இல்லாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் கூட கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவோ கடலை மாவோ கரைச்சி விட்டுக்குங்க. இது நல்லா கொதித்து வந்தாச்சுன்னா அவ்வளோதாங்க. நான் ஒரு 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டேங்க. எல்லாமே கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி கொதிச்சா போதுங்க. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி இறக்கியாச்சுன்னா நமக்கு ஹோட்டல் டைப்பில் கம பூரி மசால் இப்போ ரெடிங்க. இந்த மாதிரி நம்ம மசால் செஞ்சோம் அப்படின்னா இது வந்து பூரிக்கு மட்டும்தான் மேட்ச் ஆகுங்க. சப்பாத்திக்கு அந்தளவுக்கு சூட் ஆகாது.
இப்போ இதை இறக்கி வச்சுட்டு இப்போ பூரி போட்டுடலாங்க. இப்போது பூரி போடுறதுக்கு ஒரு வாணலியில் நான் வந்து கடலெண்ணெய் ஊற்றி தான் இன்றைக்கி பூரி போட போகிறேங்க. அப்புறம் வந்து நான் பூரி ப்ரெஷ்ஷில் தான் எப்பயுமே பூரிக்கு ப்ரெஸ் பண்ணி போட்டுக்குவேங்க, தேய்க்க மாட்டேன். எனக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் எப்போவுமே இந்த பூரி ப்ரெஸ் தான் யூஸ் பண்ணுறேங்க. பூரி ப்ரெஸ்ஸில் ப்ரெஸ் பண்ணுறதுனாலுமே அதிகமாக எண்ணெய் தேவைப்படாதுங்க. சும்மா ஒரு 2 சொட்டு 2 பக்கமே தடவிட்டு இந்த மாதிரி பூரி மாவை நல்லா கையில் உருட்டிட்டு வச்சுட்டு அதில் ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டக்குன்னு ஈஸியாக வேலை முடிகிற மாதிரி இருக்குங்க. நல்லா ஒரு முறை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் எடுத்து பெரட்டி விட்டு மறுபடியும் ஒரு முறை ப்ரெஸ் பண்ணி எடுத்துடணுங்க. ஒரு சிலர் மாவு போட்டு தேய்ச்சிட்டு போடுவாங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் எனக்கு இந்த மாதிரியே பழகிடுச்சுங்க. அதனால் பூரி ப்ரெஸ்ஸில் தான் பூரிக்கு ரெடி பண்ணுவேங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணதை இப்போ நம்ம பூரிகளாக போட்டு எடுத்துடலாங்க. நம்ம கடலெண்ணெய் ஊற்றி வச்சுருந்தோம் இல்லைங்களா, நல்லா காஞ்சிருச்சு. நல்லா எண்ணெய் காயிற வரைக்கும் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய வச்சுட்டு அடுப்பை குறைச்சிருவேங்க பூரியை உள்ளே சேர்க்கும்போது. அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா தான் இந்த மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு எழும்பி வரும். இப்போ இந்த பூரியில் பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல ஒரு ஷைனிங் இருக்குது. அதுக்கு காரணம் நம்ம சேர்க்குற அந்த கொஞ்சோண்டு சர்க்கரை தாங்க. மறுபடியும் அடுத்த பூரியும் இப்போ எண்ணெயில் சேர்த்தாச்சுங்க. மைல்டாக இந்த மாதிரி கரண்டியில் ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதுங்க. ரொம்ப அமுக்க வேண்டியதில்லை. லைட்டாக ப்ரெஸ் பண்ணாவே பாருங்கள் நல்லா புசு புசுன்னு உப்பி வந்துடும். எண்ணெயில் சேர்த்த உடனே ஒரு 10 செகண்டு தாங்க, 10 செகண்ட்லேயே இந்த மாதிரி நல்லா செவந்து வந்துடும். அப்புறம் ஒரு 10-15 செகண்ட் விட்டு நம்ம எடுத்துடலாம். டக்கு டக்குன்னு நம்ம போட்டு எடுத்துடலாங்க. பூரி அப்படின்னாலே எல்லாருமே புசு புசுன்னு வேணும்னு தான் கேட்பாங்க. ஆனால் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை வந்து நல்லா அமுங்கி தான் வேணும்னு கேட்பாருங்க. அதனால் அவருக்காக கொஞ்சம் லேசாக தேய்ச்சிருவேன். பூரி ப்ரெஸ்ஸில் சரியாக வராது அப்படிங்கிறதால லேசாக பூரிக்கட்டையில் தேய்ச்சிட்டு தான் இந்த மாதிரி போடுவேங்க. ரொம்ப அமுக்கி விட மாட்டேன் எண்ணெய்க்குள்ளே. அதான் இந்த மாதிரி அமுங்கி போய் வரும். அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது வந்து ரொம்ப மொறுமொறுன்னு இருக்குங்க. இப்போ எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் பூரி போட்டு கொடுத்துட்டு எல்லோரும் சாப்பிட்டாங்க. இப்போ நானும் சாப்பிட போகிறேங்க. பூரி மசால் ரெடி. வாங்க நீங்களும் சாப்பிடலாம். பூரிக்கு இந்த மசால் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருந்துச்சுங்க. பூரி இந்த மாதிரி ரொம்ப நேரம் புசு புசுனே இருக்குது பாருங்களேன். நம்ம அந்த வெள்ளை ரவா சேர்க்குறது தான் அதுக்கு காரணங்க. இப்போது ஹோட்டல் டைப் புசு புசு பூரியும் அதுக்கு ஒரு மசாலும் செஞ்சு எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டாச்சுங்க. பூரி போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. ஒரு 2-3 மாதமே இருக்கும். அதுவும் இந்த வெயில் காலம் ஆரம்பிச்சதுலேருந்து செய்யவே இல்லை. இன்றைக்கி எங்கள் பொண்ணு வீட்டில் எல்லாருமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே இங்கே வரேன்னு சொன்னாங்க. அதனால சரி பூரி மசால் செய்வோமேன்னு செஞ்சேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அப்புறம் பூரி மசால் செய்யும் போதே நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாக செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க, நான் வந்து மறுபடியும் 1 கப் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன். இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு நைட் எடுத்து வெளியில் வச்சுட்டு மசால் தோசைக்கு வச்சு ஊற்றினோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. மசால் தோசை எங்கள் வீட்டில் மத்தியானம் சாம்பார் வைக்கிறேன். கூடவே கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சுட்டோம் அப்படின்னா தேங்காய் சட்னி சாம்பார் மசால் தோசை, அதுவும் வந்து ஹோட்டல் டைப்பில் அருமையாக இருக்குங்க. எல்லாரும் சாதாரணமாக பூரி செய்கிறது தான். இருந்தாலும் பிகினர்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸாக இருக்கும் அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த பூரி மசாலா எப்படி செய்கிறது அப்படின்னு உங்களுக்கு செஞ்சு காட்டினாங்க. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் ஒரு வீடியோவுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.